அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு அக்டோபர் 10 வெள்ளிக்கிழமை. இந்த வருடத்தின் கிட்டத்தட்ட ஒரு முக்கால் பகுதியை கடந்து ஒரு 80% மாதம், அந்த வருடத்தில் 80% மாதம் முடிய போகுது. இன்னும் 2 மாதம் மட்டும்தான் இருக்குது. மொத்தம் வருடத்திற்கு 12 மாதங்கள். நோபல் பரிசு பெற்ற ஆங்கில நாடக ஆசிரியர் ஹரோல்டு பின்டர் அவர் பிறந்த தினம் என்று. இவர் இலக்கியத்துக்காக நோபல் பரிசு பெற்றிருக்கிறார். ஆங்கில நாடக ஆசிரியர் மற்றும் எழுத்தாளர் மற்றும் கவிஞர் என பன்முகத்திறன் கொண்டவர். ஹரோல்டு பின்டர் பிறந்த தினம் என்று. இங்கிலாந்து தலைநகர் லண்டனின் ஹாக்னி பகுதியில் யூத குடும்பத்தில் 1930ஆம் ஆண்டு உப்பு சத்தியாகிரக காலத்தில் பிறந்திருக்கிறார். இந்தியாவில் உப்பு சத்தியாகிரகம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது யூத குடும்பத்தில் இங்கிலாந்து தலைநகர் லண்டனில் ஹாக்னி பகுதியில் பிறக்கிறார். பள்ளி நாட்களில் தடகள கிரிக்கெட் வீரராக இருந்தார். தன்னை சுற்றி நிலவிய யூத எதிர்ப்பு உணர்வால் கடும் மனப்போராட்டத்துக்கு ஆளானார். 2ஆம் உலகப் போரின் போது ஜெர்மன் படையினர் குண்டு வீசியதை நேரடியாக பார்த்தார். வாழ்க்கையில் எதிர்கொண்ட பல்வேறு சம்பவங்கள் தான் என்னை நாடக ஆசிரியராக மாற்றின என்பார். 12 வயதில் கவிதை எழுத தொடங்கினார். கட்டாய போர் பயிற்சி, கட்டாய இராணுவ சேவைக்கு எதிர்ப்பு தெரிவித்தார். அதில் இணையவும் மறுத்துவிட்டார். சிறு வயதில் கிராமப்புறங்களில் நடந்த நாடகங்களால் ஈர்க்கப்பட்டார். ராயல் நாடக கலை அகாடமியில் சேர்ந்து பயிற்சி பெற்றார். சிறு நாடகம் ஒன்றை 1957 எழுதினார். பின்னர் இவர் எழுதிய தி பர்த்டே பார்ட்டி நாடகம் இலக்கிய உலகத்தில் பலரது கவனத்தை ஈர்த்தது. பல நாடகங்கள் எழுதினார். தொடர்ந்து தனது நாடகங்கள் மட்டுமின்றி மற்றவர்களின் நாடகங்களிலும் டேவிட் பாரோன் என்ற பெயரில் நடித்தார். கதாபாத்திரங்களின் ஆழ்மன பயங்கள், ஆசைகள், தீர்க்க முடியாத வேட்கைகளை இவர் சித்தரித்த விதம் மாறுபட்ட கோணத்தில் இருந்தது. இவரது பாணி பிண்டரஸ்ட் என்று இவரது பெயராலேயே அழைக்கப்படுகிறது. ஏறக்குறைய 50 நாடகங்களை இயக்கியிருக்கிறார். 30க்கும் மேற்பட்ட நாடகங்களை எழுதியிருக்கிறார். கேர்டேக்கர் 1960 வெளிவந்தது. ஹோம் கம்மிங் அப்படின்ற நாடகம் 1964 வெளிவந்தது. இந்த 2 நாடகங்களுமே அபார வெற்றி பெற்றன. கேர்டேக்கர் 1960, 4 வருஷம் கழிச்சு ஹோம் கம்மிங் நாடகம் இவரது மாஸ்டர் பீஸ் ஆகும். தி பேஸ்மெண்ட் மற்றும் தி டீ பார்ட்டி, ஓல்டு டைம்ஸ், நோ மேன்ஸ் லேண்ட் என பல புகழ்பெற்ற நாடகங்களை படைத்தார். தி சர்வன்ட், ஆக்சிடென்ட் உட்பட பல படங்களுக்கு திரைக்கதை எழுதியிருக்கிறார். தி பிரெஞ்சு லெப்டினன்ட்ஸ் உமன் படத்துக்கு திரைக்கதை எழுதியதற்காக ஆஸ்கர் விருதுக்கும் பரிந்துரைக்கப்பட்டார். சிறந்த கவிஞரும் கூட. பல கவிதை தொகுப்புகள் வெளியிட்டார். 1980களில் இவரது கவனம் அரசியல் பக்கம் திரும்பியது. அரசின் பொருளாதார கொள்கை, அமெரிக்க பிரிட்டிஷ் அரசுகளின் போர் நடவடிக்கைகள் குறித்து கடுமையாக விமர்சித்தார். போருக்கு எதிரான தன் கருத்துக்களை கவிதைகளாக படைத்தார். நாடகம், திரைப்படம், கவிதை, புதினம், கட்டுரை ஆகிய அனைத்திலும் முத்திரை பதித்தார். படைப்புகளால் பரபரப்பை ஏற்படுத்தினார். படைப்புகளால் பரபரப்பை ஏற்படுத்துவாரே தவிர சொந்த வாழ்க்கையில் அமைதியை விரும்பினார்.
இவரது படைப்புகள் வானொலி நாடகங்களாகவும் ஒளிபரப்பாயின. கெய்டீஸ் என்ற கிரிக்கெட் கிளப் தலைவராகவும் இருந்தார். இலக்கியத்துக்கான நோபல் பரிசை 2005ஆம் ஆண்டில் வென்றார். 50க்கும் மேற்பட்ட விருதுகள், பரிசுகளை பெற்றிருக்கிறார். 20ஆம் நூற்றாண்டின் முக்கிய நாடக ஆசிரியரான ஹரோல்டு பிண்டர் 75வது வயதில் 2008ஆம் ஆண்டு மறைந்தார். நாளைக்கு மாபெரும் ஒரு தமிழர், தமிழின் முதல் புதின படைப்பாளி ஒருத்தர் பார்க்க இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.